ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மல்லிகைப்பூ இட்லி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அரிசி உளுந்து மட்டுமே வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மல்லிகைப்பூ இட்லி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நல்ல தரமான இட்லி அரிசியாக வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பவளமல்லி பிராண்டு. இட்லி அரிசி இந்த மாதிரி குண்டு குண்டாக இருந்தால் தான் நல்லா உபரியாகி வரும். அதனால கடையில் வாங்கும் பொழுதே இட்லிக்குன்னு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க. எந்த கப்பில் இட்லி அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி அதிரசம் பணியாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாவு பச்சரிசி. 3 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கணும். பச்சரிசி சேர்க்குறப்ப இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரும். இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதாவது டோட்டலாக 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். நான் இன்னைக்கு பிராண்டட் உளுந்து எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மல் மளிகை கடையில் லூஸில் வாங்கின உளுந்து தான் எடுத்திருக்கேன். உளுந்து 4:1 ரேஷியோவில் சேர்த்தாதான் கரெக்டாக இருக்கும். அப்போதான் இட்லி ஆறினாலும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்க அரிசி உளுந்து ரெண்டுமே இவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு அளவுமே எடுக்கலை. இதே அளவில் தான் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா க்ளீனாக வெள்ளை கலரில் வர அளவுக்கு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு தெளிவாக அரிசி களையிறப்ப தான் நமக்கு இட்லி நல்லா பியூர் ஒயிட் கலரில் வரும். இந்த மாதிரி இடையில 1-2 கருப்பு கலர் அரிசி இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உளுந்து மட்டும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறப்ப மாவு ரொம்ப சீக்கிரமே சூடாகாது. அரைக்கும் பொழுது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கிரைண்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு உளுந்து மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உளுந்த ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். உளுந்து சரியாக அரையாமலேயே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உளுந்து ஓரங்களில் போய் அப்படியே தங்கிடும். எல்லா உளுந்தும் அரைப்பட்டு வராது. அதனால உளுந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா அரைஞ்சி ஓரளவு இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே நிறையா சேர்த்துறாதீங்க. ஸ்டார்டிங்கில் உளுந்து உபரி ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா இது நல்லாவே உபரி ஆகும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு டோட்டலாக இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா அரைஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி சாஃப்டாக வரத்துக்கு முக்கிய காரணமே உளுந்து தான். உளுந்து அரைக்கிற பக்குவம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் உளுந்து நல்லா பொங்கி வராது. அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க. டோட்டலாக உளுந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லா மேலே பொங்கி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷத்துலேயே நல்லா மேலே இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் உளுந்தே நல்லா தாராளமாக பொங்கி வந்திருக்கு. கையில் இந்த மாதிரி எடுக்கிறப்ப நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். கீழே போட்டால் விழுகக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இதை இன்னொரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு நீங்க சாய்க்கும் பொழுது இது கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது. அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியா வரணும். கொஞ்சம் கூட உளுந்து திப்பி திப்பியா அங்கே இங்கே இருக்கிற மாதிரி தெரியவே கூடாது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். உளுந்து அரைச்சிட்டு அடுத்ததா இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு எப்பவுமே அரிசி போடணும். இல்லை அப்படின்னா கிரைண்டர் வீணாக போயிடும். அரிசி கடினமாக இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அரிசிக்கு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி சேர்த்த உடனே இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கெட்டியமான பக்குவத்தில் அரைக்கணும். இப்போ இதில் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 4 கொட்டை முட்டை இந்த மாதிரி மேலே இருக்க தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஆமணுக்கு விதைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும். இந்த மாதிரி கொட்டை முட்டை சேர்த்து மாவரைச்சி இட்லி சுடும் பொழுது துணியில் இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திரித்திரியாக இருக்குது. நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும். இட்லிக்கு கொஞ்சம் கூட மாவு ரொம்ப திரித்திரியாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி துணியிலையும் ரொம்ப ஒட்டாது. நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறப்பவே நல்லா வலுவலுப்பாக இருக்கணும். கொஞ்சம் கூட நரநரன்னு இருக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து அரிசி ரெண்டுமே எடுத்தாச்சு. உளுந்து நான் ஒரு செம்படத்தில் 1/2 செம்படம் அளவுக்கு வந்திருக்கு. உளுந்து தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸான பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு.
இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒன்று சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் அரிசியிலே, அதனால் தனியாக இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கை வச்சு அடியில் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி எல்லாமே அடியில் தான் தங்கியிருக்கும், உளுந்து மேலே மட்டும்தான் இருக்கும். எல்லாமே ஈவனாக கலந்து வர அளவுக்கு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து நான் தேவையான அளவு அரிசி மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எல்லா அரிசி மாவையும் ஒரே நேரத்தில் புளிக்க வைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற சமயத்தில் எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு புளிக்க வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துருங்க. ஏன்னா நமக்கு மாவு பொங்கி வரப்ப மேலே வரைக்கும் பொங்கி வரும். நீங்கள் மேலே வரைக்கும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு. நம்ம பாதி செம்படம் தான் சேர்த்துருந்தோம், இது முழு செம்படம் வரைக்கும் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும், அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். சும்மா லைட்டாக பொங்கி வந்ததுமே இட்லி ஊற்றிடக்கூடாது, நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வரணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடும்போதே நல்லா வெண்ணெய் மாதிரி விழுகணும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தான் இட்லி ஊற்றணும். கலக்காமல் இட்லி ஊற்றினா இட்லி வெந்து இறக்குனதுக்கப்புறமா இட்லி சப்பையாக போயிடும், உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். அதனால் நல்லா கலந்து தான் இட்லி ஊற்றணும். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இட்லி எப்படி அவிப்பீங்களோ அதே மாதிரியே அவிச்சிக்கலாம். இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு நான் இன்றைக்கி அவிச்சிருக்கேன். இட்லி துணியை இந்த மாதிரி ரொம்ப குமிச்ச மாதிரி போடாம நல்லா ஃப்ளாட்டா மேலாவில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி ஊத்துறப்ப நமக்கு ஹோட்டல்ல வர மாதிரி நல்லா ஃப்ளாட்டான இட்லி வரும். இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 15 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இட்லி நல்லா பந்தாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி கத்தியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு குத்தி பார்க்குறப்ப உள்ள மாவு ஒட்டக்கூடாது. இட்லியை வெந்த உடனே நாம் இதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தட்டில் கமுத்தி போட்டுட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 இருந்து 15 செகண்ட் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் நல்லா விட்டதுக்கப்புறமா இட்லி எடுத்தீங்க அப்படின்னா துணியிலிருந்து ஒட்டாமல் வரும். இன்னொன்று நம்ம கொட்டைமுத்து சேர்க்கறதே இந்த துணியில் ஒட்டாமல் வரத்துக்காக தான். இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் கூட துணியில் ஒட்டலை, ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான மல்லிகைப்பூ இட்லி தான். நம்ம கை வச்சு பிக்கவே தேவையில்லை. நான் ஒத்த கையிலேயே அப்படியே லைட்டாக பிடிச்சாலே இந்த இட்லி அப்படியே பிஞ்சு விழுந்துரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை விட சாஃப்டான இட்லி இருக்கவே முடியாது. இந்த மெஷர்மெண்ட்டில் யார் செஞ்சாலும் இட்லி இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இந்த மல்லிகைப்பூ இட்லி ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.